மனித உடலில் செரிமானம் என்பது ஒரு சிக்கலான செயல்முறையாகும். இது நாம் உண்ணும் உணவை உடல் பயன்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக மாற்றுகிறது. இது பல உறுப்புகளின் வழியாக நடைபெறுகிறது. வாய் செரிமானம் வாயில் தொடங்குகிறது. நாம் உணவை மெல்லும்போது உமிழ்நீர் சுரப்பிகள் உமிழ்நீரை உற்பத்தி செய்கின்றன. உமிழ்நீரில் உள்ள என்சைம்கள் அமிலேஸ் கார்போஹைட்ரேட்டுகளை உடைக்கத் தொடங்குகின்றன. உணவுக் குழாய் ஈசாஃபகஸ் மெல்லப்பட்ட உணவு உணவுக் குழாய் வழியாக வயிற்றுக்குச் செல்கிறது. உணவுக் குழாயில் உள்ள தசைகளின் அசைவுகள் பெரிஸ்டால்சிஸ் உணவை வயிற்றுக்கு தள்ளுகின்றன. வயிறு ஸ்டமக் வயிற்றில் உணவு இரைப்பை சாற்றுடன் கலக்கப்படுகிறது. இரைப்பை சாற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் பெப்சின் போன்ற என்சைம்கள் உள்ளன. இவை புரதங்களை உடைக்கத் தொடங்குகின்றன. வயிறு உணவை ஒரு கூழ் போன்ற திரவமாக கைம் மாற்றுகிறது. சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன் கைம் பின்னர் சிறுகுடலுக்குள் நுழைகிறது. சிறுகுடல் செரிமானத்தின் முக்கிய இடமாகும். இங்கு கணையம் பாங்க்ரியஸ் மற்றும் கல்லீரல் லிவர் ஆகியவற்றிலிருந்து செரிமான என்சைம்கள் மற்றும் பித்தம் வாயில் வெளியிடப்படுகின்றன. கணையம் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை உடைக்கும் என்சைம்களை உற்பத்தி செய்கிறது. உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும். இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்.